ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாத ஒரு கவலை யாரும் என்ன செய்யல, அடைஞ்ச கவலை யாரும் அந்த மாதிரியான ஒரு கவலை ரசூலுல்லாஹ் அடைஞ்சிக்கிறாங்க. அவருக்கு வந்த கவலை போல யாரும் அடைஞ்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ன செய்யுது, அப்படி பெரிய ஒரு ஆலோசனைகளை ஆறுதல்களை நம்ம சொல்றது என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த மாதிரியான சோதனை கட்டங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள், வீழ்ச்சிகள், இவைகள்ல ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், தவக்குல் வரும். மூன்றாவது பிரதானமானது முஸ்தக்பில், எதிர்காலம் இருக்குது. அதுல ஒரு முஃமின் என்ன செய்வான், தவக்குல் வைப்பான். நம்மளோட பிரச்சனையே கடந்த காலத்தை யோசிக்கிறது, எதிர்காலத்தை யோசிக்கிறது, நிகழ்காலத்தை அழிக்கிறது. இதான் நம்ம பெரும்பாலும் நம்ம செய்கிற பெரும்பாலும் என்ன செய்கிறோம், கடந்த காலத்தை யோசிக்கிறது, யோசித்து கவலையை வாழ வைக்கிறது. கவலை குறிப்பாக இது தலைப்போடு இல்லாத விட்டாலும் இளைஞர்கள் கவலையை நிறைய வாழ வைப்பாங்க. கவலை என்ன செய்கிறது, வாழ வைப்பேன். நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக அந்த கவலையை அடைஞ்சிருப்பான், காதல் விளங்கிட்டா, அதை அடைஞ்சிட்டு ஹெட்ஃபோனை அடிச்சுட்டு இவனுக்கு எண்டே அழுகிற மாதிரி 5 பாட்டு எழுதிப்பான்ல, அதை கேட்டுக்கண்டு இவனை மனசை தூண்டிக்கண்டு இவனை மனதை தூண்டிக்கண்டு இவன் உலகத்திலேயே இவனை மாதிரி கவலை இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் அவன் நினைக்கிறான் இதான் இன்பம் நினைக்கிறான். நீ ஒன்னே ஏமாத்தி கண்டிக்கிற விளங்கிட்டா. இந்த உலகத்தில் எதுவும் இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. இந்த உலகத்தில் எதுவுமே இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. சின்னத்தில் பட்ட கவலையா, நம்ம படாத கவலையா? வாப்பா ஒரு பொருள் வாங்கி தராதுக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டிருப்பீங்க? வளர்ந்து சம்பாதிச்சா முதலாவது அதைத்தான் வாங்குறேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க. எத்தனை பேர் வாங்கினோம்? ஒத்தனை வாங்கலை விளங்கிட்டா. அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். கவலைகள் அவனுடைய அறிவுக்கேற்ப மிக பெரிதாக விளங்கும். இப்போ இவன் மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இறந்த காலத்தை நினைச்சு உயிர்ப்பிச்சு கவலையை வாழ வைக்கிறது. கவலையை வாழ வைப்பது ஷைத்தானுடைய வழிமுறை. கவலையை வாழ வைப்பது ஷைத்தானுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த ஹுஸ்னை ஏற்படுத்துறது, இந்த ஹுஸ்னை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வழிமுறை. அதனால தான் சொர்க்கம் போற நேரத்தில் மூமின்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். கவலையை எங்களை விட்டு நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கவலையை எங்களை விட்டு நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப கவலையை வாழ வைக்கிறது. இறந்த கால கவலை இல்லையா, இறந்த காலத்தில் நல்லா இருப்பானேன்னா அவனுக்கு எதிர்கால கவலை ஏற்படுத்தி விட்டுருவான். என்ன, இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டாய், இதுக்கு பிறகு என்னமோ தெரியாது. அப்படி என்ன, இதுக்கு பிறகு என்னமோ தெரியாது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சா இருந்தது இல்லை. இதே மாதிரி தான் எல்லாம் என்ன செய்யும், எனக்கு அல்லாஹ் ஹைரை ஏற்படுத்துவான் என்று நினைப்பதில்லை. ஆனால் மனிதர்களுடைய உள்ளத்தில் நிறைய இந்த எதிர்காலத்தை பற்றிய நிறைய கவலைகளை இருப்பதனால, தனக்கென்ற ஒரு கோட்டை வரைஞ்சு எதிர்காலத்தை பற்றி நினைப்பதனால், எதிர்காலம் இப்படி இருக்கணும், நான் இப்படி வளரணும், இப்படி ஆகணும், இப்படி உருவாக்கணும், இது பிழை இல்லை. ஆனால் நான் வரைந்த கோடுகளில் தான் என் லைஃப் போகணும்னு நினைச்சா உங்களோட ஆட்சி தான் உலகத்தில் நடக்குது, அல்லாஹ்வுடைய ஆட்சி இல்லைன்னு என்ன செஞ்சிடும், அர்த்தமாகிறோம். நம்ம சாதாரணமாக திட்டமிடலாம், சாதாரணமாக யோசிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் வரைஞ்சி கட்டி தலையில போடுற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 70க்கும் மேற்பட்ட பிள்ளை இருந்துன்னு வரலாறு சொல்லுது. இப்போ நம்ம எடுக்கிற கவனத்தை அவர் எடுத்திருந்தான்னு வைங்களேன், அவர் எப்படி இருந்திருப்பான்னு நினைச்சு பாருங்க. எப்படி நம்ம ஒரு பிள்ளைக்கு எடுக்கிற கவனம் இருக்குது, அந்த எடுக்கிற கவனத்தை அவர் அந்த 70 பிள்ளைக்கு எடுத்திருந்தாருன்னா ஊட்ட விட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்க? போயிருக்கலாம். நம்ம அந்த அளவுக்கான ஒரு நிலைமை என்ன, குழந்தை உருவாகணும் என்பதில் துஆ கேட்பதை விட நம்ம எடுக்கிற கவனம் எது? இதான். எத்தனை பேருக்கு நமக்கு பாடம் என்னது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத். எத்தனை பேருக்கு பாடம்? இன்னும் பாடமாகிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இன்ஷா அல்லாஹ் பாடமாக, எப்போ பாடமாக போறீங்க? எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு பேர் பேத்தி வந்தவர் இவர் துவா ஓதி என்ன பேசுறாங்கட்டா. அப்போ துவா ஓதனம், எந்த நேரத்திலையும் பேரம் பேத்தி கண்டால் நம்ம ஓதலாம். ஆனால் ஓத வேண்டிய கட்டத்தில் என்ன செய்யலை, ஓதல்ல. இது எப்படி என்ன, ஜனாசா துவா நல்லா பாடமாக்காம வாப்பா மௌத்தாகி புள்ள மௌத்தாகி எல்லாரும் மௌத்தாகின பிறகு ஜனாசா துவா பாடமாக்கினா எப்படி இருக்கும்? நீ ஓத வேண்டிய உங்களுக்கு ஓதலையே. அந்த மாதிரி தான் இது. எனவே நம்ம எடுக்கக்கூடிய எதிர்கால கவனம் இருக்குது. இந்த இடம் 3வது இடமாக சுட்டி காட்டுறாங்க. தவக்குல் அங்க நிறைய எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த உலகம் இப்போ அதுவும் இந்த நவீன காலத்தில் 10-20 வருஷத்துக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. நீ போட்ட பிளான் எல்லாம் தலைகீழா என்ன செய்யுது, மாறுது. 50 வருஷத்துக்கு முந்தி என் பாட்டனார் எனக்கும் சேர்த்து கற்பனை பண்ணிருந்தீங்க, என்ன செஞ்சிருப்பாரு, ஆக முந்தி போனால் ஒரு மாட்டு வண்டி வாங்கி வச்சுப்பாரு, அப்படித்தானே? ஏன்னா அவரோட கற்பனைக்கு 2000 ஆண்டில் என்ன இருக்கும், இவனுக்கு ஒரு மாட்டு வண்டி, இவனுக்கு ஒரு மாட்டு வண்டி, அவனுக்கு ஒரு மாட்டு வண்டி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். அப்போ அவர் கற்பனை பண்ணக்கூடாது. அவர் மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செய்யலாம், கற்பனலாம். உலகம் தலைகீழா என்ன செய்யும், மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உலகத்துடைய மசாலி ஒரு சிந்தனை ரீதியாக யோசிச்சா கூட இது என்னது, இந்த ஹுஸ்ன் லா யஸ்தஹிக், இது அதாவது ஒரு மனிதன் இருக்கக்கூடாத ஒரு கவலை, அப்படியா இல்லையா? எனவே 3வது இடமாக அவங்க அடையாளப்படுத்துவது எதிர்காலம். இதான் கொஞ்சம் விரிவாக சொன்னதுக்கான காரணம், நமது மனநிலையில் அது என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது. எதிர்காலம் என்ற அந்த பகுதி முஸ்தக்பலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்து பாருங்க. இம்மா அல்லாஹ் தஆலா சொல்றா, அதாவது நாம் உம்மை
சில அவங்க அதாவது மக்கத்து காபிர்கள் கேட்குறாங்க, அற்புதத்தை காட்டு, அதை காட்டு, இதை காட்டுன்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்லலாம்? நான் காட்டுவேன்னு சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்றேன்? ஒன்றில் நபியே உங்களை மௌத்தாக்கிடுவோம், ஒன்றில் உங்களே மௌத்தாக்கிடுவோம், அதுக்கு பிறகு மிச்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்க, அதுக்கு பிறகு மிச்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்கன்றான். அல்லது அவங்க கேட்கறத காட்டுவோம். எப்படி? அவங்க கேட்கறத காட்டுவோம், நாங்கள் அதுக்கு சக்தி உள்ளவர்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்வுக்கு? நீ இதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம், நீ என்ன செய்யணும்? தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு நினைச்சிருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அறிவை என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா கதருடைய அஸ்ரார்களை எங்களுக்கு மறைச்சு வச்சிருப்பதே எங்களுடைய சந்தோஷங்களுக்காகத்தான், எங்களது மகிழ்ச்சிகளுக்காகத்தான் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும்.